இப்போ புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் எப்ப தேர்தல் வந்தாலும் வேட்பாளர்களை ஆதரிப்பில் பல வினோதங்கள் நடக்கும். ஏற்கனவே நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது பல சட்டமன்ற உறுப்பினர்களை எதிரும் புதிருமாக அரசியல் செய்தவர்களை ஒருங்கிணைத்து தனக்கு பணி செய்வதற்கு எல்லா வேலையும் பார்த்தார். இப்ப அதே போன்ற ஒரு நிலையை புதுச்சேரி மாநிலத்தில் என்னுடைய அன்பு சகோதரர் தம்பி நேரு அவர் இந்த 3 ஆண்டு காலமாக பிஜேபியை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு புதுச்சேரி மாநில உரிமைக்கு தொடர்ந்து குரல் கொடுப்பதாகவும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நண்பர்களை ஒருங்கிணைத்து மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பார். அதில் நான் கூட சகோதரர் நேருடைய பல்வேறு பிரச்சனைகளை ஆதரிச்சிருக்கிறார். அவர் இந்த மக்கள் விரோத சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுதியாக எதிர்க்கக்கூடிய நண்பர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி கண்டவர். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மதிப்புமிக்க வைத்திலிங்கம் அவர்களும் மதிப்புமிக்க திரு நாராயணசாமி அவர்களும் உருளம்பேட்டில் கலந்து கொண்ட ஒரு விழாவில் நேரு அவர்கள் ஒரு அழைப்பாளராக அந்த கட்சியினுடைய சார்பில் அழைக்கப்பட்டார். நேருடைய பெருமையை பற்றிலாம் பேசினாங்க. பேசும்போது எதிர்காலத்தில் உங்களுக்கு எந்த கட்சியும் சீட்டு கொடுக்கலன்னா நாங்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் சீட்டு கொடுப்போன்ற ஒரு உத்தரவாதத்தை அங்கே கொடுத்தாங்க. அப்போ உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளர் அவர்கள் வெகுண்டு இருந்து இந்த காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணி கட்சிகளை மதிக்கவே தெரியல, மண்ணாங்கட்டி கட்சி இந்த கட்சி, இந்த 2 தலைவரும் தலைவராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க, இங்க அரசியலும் பண்றது கிடையாது, எங்களுடைய குறைந்தபட்ச சீட்டுக்கோசம் அறிவாலயத்தில் இந்த வாசப்படி பிடிச்சி நிக்கிறது தான் இவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அமைச்சரை வச்சுலாம் கூட பேசினாங்க. நான் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உடனே அவர் நேரு நிறைய பதிலாம் சொன்னார். இப்போ திடீர்னு திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வைக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை நேரு ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ 5 ஆண்டு காலமா புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு எதையுமே செய்யாத காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் இருக்கிறார். மாநில அந்தஸ்து வாங்கி கொடுக்கல, அவர் வாங்கி கொடுத்துட்டாரா? இல்ல. மத்திய நிதிக்குழுல புதுச்சேரி சேர்க்கல, பல்கலைக்கழகத்தில் 25% இடஒதுக்கீடு வாங்கி தரல, விமான நிலைய விரிவாக்கம் வரல, துறைமுக அபிவிருத்தி திட்டம் வரல. இதெல்லாம் நேருடைய குற்றச்சாட்டுகள். இதெல்லாம் இவங்க செய்யலன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா நேரு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க உத்தரவாதம் கொடுத்துறாங்க. அதனால நாங்க இந்தியா கூட்டணி ஆதரிப்போம், திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி நாங்க ஆதரிப்போம் அப்படின்னு நேரு சொல்றாரு. இந்த நேருடைய ஆதரவை இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளுதான். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பாளர் இதை ஏத்துக்கிறாரா? தன்னுடைய கட்சியுடைய வேட்பாளர் தோற்கடித்த சுயேட்சை வேட்பாளருடைய ஆதரவு இந்த இந்தியா கூட்டணிக்கு தேவையா என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பாளர் சிவா அவர்கள் தெளிவுபடுத்தணும். ஏன்னா நேர வச்சு காங்கிரஸ் கட்சி ஒரு பங்கன் நடத்துறதுக்கோசம் பல்வேறு பத்திரிகைகள் நிறைய ஒரு 6 கால செய்திகள் வர மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க. ஆஹா, எங்களை எதிர்த்து போட்டி போட்ட நேரு வச்சு நீங்க எப்படி இந்த மாதிரிலாம் ஒரு பங்கன் நடத்தலாம்? இந்த காங்கிரஸுக்கு அறிவும் இல்லை, மானமும் இல்லை, சொர்ணையும் இல்லை, ஏன் இவங்களை வச்சுலாம் நடத்துறீங்கன்னு கேள்வி கேட்டாரு இல்லையா சிவா கேட்டாரு. யாரோ இன்னும் திமுக கேட்டாங்க. இப்போ அப்படிப்பட்ட நேருடைய ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்கிறதா? அது ஜனநாயக ரீதியில நாங்க இந்த கேள்வி கேட்கிறோம். ஜனநாயக ரீதியில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பாளர் தயவு செய்து
இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு வந்து ஒரு பதில் சொல்லணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, வரும் நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய அன்பு சகோதரர் நேரு அவர்களும் திமுகவுடைய அமைப்பாளர் சிவா அவர்களும் ஒரு சேர ஒரே வண்டியில பிரச்சார வண்டியில ஏறிக்கொண்டு வாக்கு சேகரிக்கணும். அந்த காட்சியை நான் அந்த கண்கொள்ளா காட்சியை நான் வந்து வேடிக்கை பார்க்கணும். இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எப்படிப்பட்ட கட்சி என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் முதல்ல உணர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் திமுகவுடைய அமைப்பாளருடைய தவறான பேச்சை கேட்டு நேருவை ஜென்ம விரோதே எடுத்துன்னு வராங்க. நேருவுடன் தோல்வி அடைந்த கோபால் எங்கெங்க அவர் ஒரு இடம் கட்டினாரு, அதை கட்டினாரு, இதை கட்டினாரு, இந்த இடத்த பிடிச்சாங்க, அந்த இடத்த பிடிச்சாங்க, பெட்ரோல் பங்க் வாங்கினாங்க, அதை வாங்கினாங்க, இதை வாங்கினாங்க, இதெல்லாம் ஒரு அசம்பிளில பேசினார் நேரு. சரி, ஓகே, பரவாயில்ல. அப்ப இதெல்லாம் உண்மை என்பதை திமுகவுடைய அமைப்பாளர் ஏற்றுக்கொள்றாரா? அதே போல வந்து காங்கிரஸ் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்குது, நேருக்கு வந்து நாங்க சீட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு. அப்போ கோபாலுடைய நிலை என்ன என்பதை, நண்பர் கோபாலுடைய நிலை என்ன என்பதை கோபால் தான் வந்து உணர்த்த வேண்டும். ஆனாலும் கோபால் வந்து நல்ல மனுஷன், பாவம். அவர் வந்து ஏதோ வந்து இந்த ஃபைனான்ஸ்லாம் வீட்டுக்கு கொஞ்சம் வந்து பணம்லாம் வச்சுக்கிறாரு. போன தேர்தல் கூட நேருகிட்ட வந்து ஒரு 6 கோடி ரூபாய் செலவு பண்ணி இது பண்ணாரு. ஆனாலும் திமுகவால உண்மையான உழைப்பாளர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டால் எதிர்காலத்தில் 2026 நாங்க அதே கோபால் கூட வந்து வரவேற்போம். நாங்க தேர்தலில் சீட்டு கொடுப்பதற்கு கூட தயாரா இருப்போம். கோபால் போன்ற நண்பர்கள் உணர வேண்டும். கோபால் போன்ற நண்பர்கள் உணர வேண்டும். நேரு போன்ற என்னுடைய அன்பு சகோதரருடைய ஆதரவை திமுக அமைப்பாளர் சிவா வாய் மூடி வாய் பொத்தி மௌனம் காக்குறாரு. ஏன் காக்குறாரு? 2 மாசமா வந்து அப்ப நீங்க சண்டை போட்டதெல்லாம் நடிப்பா, நாடகமா? யாரை ஏமாத்துறீங்க? மக்கள் என்ன ஏமாறீங்களா? இந்த உருவம்பேட்டை சட்டமன்ற தொகுதியில பிஜேபி இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளரை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் நன்கு உணர்ந்து, இந்த சிவா அவர்களுடைய செயல்பாடு, நேரு அவர்களுடைய செயல்பாடு, இதெல்லாம் நன்கு உணர்ந்து அதிமுகவுக்கு அதிகப்படியான வாக்குகளை நிச்சயமாக பெற்று தருவார்கள். இதை குறிச்சு வச்சுக்க. நடக்குதா இல்ல? உருளம்பேட்டை மக்கள் ஏமாளி இல்ல, இதை உணர வேண்டும். திடீர்னு என்னுடைய அன்பு சகோதரர் நேருக்கு திமுக ஆதரவு பெற்ற வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு வந்தது? வர வேண்டிய அவசியம் என்ன? திரைமறைவு நாடகம் என்னென்ன அப்ப நடந்தது? இதை வந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தான் தெளிவுபடுத்தணும். அவரே தெளிவுபடுத்த வேற வேற சண்முகம் 12 கேள்வி, இது ஒரு கேள்வி தான் நீ கேட்ட. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை வேடம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டு வரும். திமுக அமைப்பாளர் சிவா அவர்களுடைய சுயநலமிக்க மௌனம் எப்ப கலைஞர் தேர்தலுக்கு பிறகா இல்ல அதுக்குள்ளே என்பதை வந்து தயவு செஞ்சு இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் திமுக வந்து பதில் சொல்லிட்டா போதும். நான் வந்து நேருடைய இந்த ஆதரவு வந்து நாங்க மனசார ஏற்றுக்கொள்றோம். முதலமைச்சரா அவர் மன்னர் மயக்கத்தில் இருக்கிறாருப்பா. புதுச்சேரியில என்ன நடக்குதுன்னு அந்த மன்னருக்கு தெரியல. சொல்லலாம். அவரு நேரையும் சேர்த்து இத்தனை எம்எல்ஏ எங்களுக்கு ஆதரவுன்றார். நேரு வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பேன்றாரு. அவர் நேரு இன்னமும் என்கிட்ட தான் சொல்லிட்டு சேர்த்து இவ்வளவு எம்எல்ஏ எங்களுக்கு இருக்கிறாங்க, 23 எம்எல்ஏ எங்களுக்கு ஆதரவு இருக்கிறான்றாங்களா? அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். எதை புரிஞ்சுக்கலாம்? எங்க அண்ணன் வந்து கொஞ்சம் வந்து நீண்ட தூக்கத்தில் இருக்கிறாரு. இந்த நாட்டினுடைய பிரதமரை முடிவு செய்ய வேண்டிய இடத்துல எங்களுடைய எடப்பாடியார் வருவார். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு
மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவராக உருவெடுப்பார். இப்ப நீங்க ஒரிசால போய் இந்த கேள்வி கேட்கறீங்களா? தெலுங்கானால போய் கேளுங்க, ஆந்திரால போய் கேளுங்க, மேற்கு வங்கத்தில் போய் கேளுங்க. அவங்களும் யாரையும் ஆதரிக்கலையே, எந்த பிரதமரையும் எந்த கூட்டணி ஆதரிக்கலையே. இவங்களை ஆதரிக்கணும் சட்டங்குதா? ஒரு திருடன் ஒரு மொழ மாதிரி நிற்பான், 2 பேரும் ஒருத்தவங்க நாங்க ஆதரிக்கணுமா? இதுல பிஜேபி என்பது என்ன, காங்கிரஸ் என்பது என்னன்னு நீங்க முடிவு பண்ணீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க அப்படிலாம் வந்து இவங்களை ஆதரிச்சா ஆகணும் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதுக்குதான் இந்திய தேர்தல் ஆணையமே நிக்கிறவனும் பிடிக்கல நோட்டால போடுறான்றான், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். அது மாதிரி எங்களுக்கும் உண்டு. அதனால வந்து இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தனித்துவம் வாய்ந்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். எந்த கட்சியை நம்பி நாங்கள் இல்ல, மக்களோடு தான் கூட்டணி. இந்த தேர்தலில் எங்களோடு வந்திருக்கின்ற பல்வேறு கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வெற்றிக்கும் நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம். அதிமுக தேர்தல் வாக்குறுதியா பல வாக்குறுதிகளை கொடுத்துக்கிறோமே. நாங்க புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்தை பெற்று தருவோம் நிற்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தை வந்து மத்திய நிதிக்குழுல சேர்ப்போம்னு சொல்லியிருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்துடைய உரிமைகளை வந்து நாங்கள் மீட்டெடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அன்னைக்கு தெரிவித்த அந்த இதுல இருந்து நானும் மறுநாள் படிச்சு உங்களுக்கு வந்து புதுச்சேரி மாநிலத்தினுடைய சார்பில் வந்து நான் வந்து எங்க அண்ணனுக்கு வந்து நன்றி சொன்னேன். ஒரே ஒரு கேள்வி, மாநில அந்தஸ்து புதுச்சேரி மாநிலத்துக்கு வழங்குவது என்பது பிஜேபியினுடைய கொள்கை முடிவா? மாநில அந்தஸ்து இல்லைன்னு சொல்லும் போது புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து கேட்டு அதனுடைய உண்மை நிலையை உணர்ந்து துடித்துடிப்போடு இருக்கக்கூடிய, மனம் விரும்பி பேசக்கூடிய எங்களுடைய முதலமைச்சர் அவர் இந்த பிஜேபி ஆதரிக்கலாமா தான் எங்களுடைய ஒரு கேள்வி. அதெல்லாம் நாம வந்து நாங்க இப்ப கேட்கல, இதுல பிரச்சாரத்தின் போது வச்சுக்கோ சொல்லுவார் தான் போராடுவாரா? மத்தியில் அவங்க ஆட்சி, மாநிலத்தில் அவங்க ஆட்சி 3 வருஷம் என்ன செஞ்சாரு? போராட்டாரா? ஏன் நாங்க பந்து பண்ணும்போது ஆதரிக்க வேண்டியதானே? தீர்மானம் போட்டீங்களா முதல்ல ஒருமித்த கருத்தோட? இந்த தீர்மானத்தை எடுத்துமே நீங்க கொடுத்தீங்களா? எல்ஜி சொன்னாங்களே சும்மா தீர்மானம் தான் போட்டீங்க, அங்க ஒன்னும் யாருமே அனுப்பல. என்ன இதெல்லாம் நடிப்பு. மாநில அந்தஸ்து என்பது என்ற கோஷம் ஆட்சியாளர்களுடைய பலகீனத்தை மூடி மறைப்பதற்காக அவ்வப்போது எடுத்து விடப்படுகின்ற ஒரு அஸ்திராவரம்.